பிக் பாஸ்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசித்ராவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. மாயாவை சேவ் பண்றதுக்கு விசித்ராவை யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு எவிக்ஷன் தினேஷ் ஹாப்பியா தான் இருக்கும். ஏன்னா விசித்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினேஷ் ஃபைனலிஸ்டா கூட நினைச்சாங்க. அதே மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டாங்க. ஆனா அர்ச்சனா இந்த எவிக்ஷன் எதிர்பார்க்கல, ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வெளியே போன கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வருவாங்க. நிக்சன், ஜோவிகா, விக்ரம், பூரிமா கூட வருவாங்க. இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வனிதா வீட்டுக்கு போயிருக்காங்க ஜோவிகா மீட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வனிதா பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாம் திரும்ப பிக் பாஸ் போனீங்கன்னா மாயாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க, அர்ச்சனாவை போய் மண்டே கழுவுங்க சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் உள்ள போய் மொக்க தான் வாங்க போகிறாங்க. இதில் என்ன ஒரு காமெடினா விக்ரம் இந்த புல்லிங் கேங் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் திருந்தாத விக்ரம் திரும்ப திரும்ப போகிறாரு. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷோ எண்டில் பார்த்தீங்கன்னா கமல் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அறிவிச்சாரு. நம்ம அர்ச்சனா தான் சொன்னார். ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப கை தட்டினாங்க. உடனே மாயா அர்ச்சனா கிட்ட நீங்கள் டைட்டில் வச்சுக்கோங்க, கேஷ் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க சொன்னாங்க. உடனே அர்ச்சனா பதிலடி கொடுத்தாங்க. நீங்கள் பிரதீப் கிட்ட என்ன சொன்னீங்க, நான் வின் பண்ணால் பிரதீப் கிட்ட காசு கொடுத்துருவோம் டைட்டிலாக வச்சுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் தான் சொன்னீங்க, நான் சொல்லலை அப்படி சொன்னாங்க. ஆனால் அர்ச்சனா இந்த எவிக்ஷன் எதிர்பார்க்கல, ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தாங்க. தினேஷ் கிட்ட கேட்டாங்க அர்ச்சனா எப்படி ப்ரோ அவங்க போனாங்க சொல்லி. தினேஷ் இந்த ஏஜான பர்சனாக கடைசி வரைக்கும் கொண்டு எவிக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. எப்படி தாமரை, மும்தாஜ் போன மாதிரி இவங்களும் அனுப்பிட்டாங்க சொல்லியிருந்தாரு. கடைசி 2 வாரம் பார்த்தீங்கன்னா விசித்ரா நேம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. தினேஷோட பர்சனல் மேட்டர் பற்றி பேசினது, மாயா கூட சேர்ந்து குரூப்பாக இருந்தது, அப்புறம் ஃப்ரீ ஸ்டாஃப்லாம் நடக்கும்போது ஓவராக பேசினது, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தப்பான போர்ட்ரேட்டாக ஆயிடுச்சு. கேட்ட ஃபினாலேக்கு அப்புறம் தான் வருவாங்க, ஒரு டாப் 3 வரைக்கும் வருவாங்க. லெட் மீ காம் டவுன் நவ்.